இந்த விபச்சார சப்ஜெக்ட்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், இஸ்லாம் இந்த விபச்சாரம் என்ற பகுதியை எவ்வளவு ஒரு மோசமான பகுதியாக காண்கிறது அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம், இதுல தெரிந்து கொள்ள போகிறோம். அந்த விபச்சார சட்டம் எதுக்கெல்லாம் எப்ளை ஆகும் அப்படி என்றதை நம்ம என்ன செய்வோம், இதுல தெரிந்து கொள்வோம். அதுல விழுந்தவர்கள் எப்படியெல்லாம் தங்களை என்ன செய்யணும், அதாவது இறைவன் பக்கம் மீட்டிக் கொள்ளணும், மாற்றிக்கொள்ள வேண்டும், அதனுடைய வழிமுறைகளை எப்படியெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதும், அதுக்கு பின்னால திருமண நேரத்துல உங்களுக்கும் ரப்புக்கும் இடையிலான ரகசிய விஷயங்கள்ல நீங்க எப்படி என்ன நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் ஏற்கனவே என்னுடைய சில பகுதியை நம்ம பேசி என்ன செய்யறோம், ஒழுக்கம் சம்பந்தமான சாலியான துணை என்ற பகுதியிலையும் நம்ம பேசி இருக்கிறோம். இதுல மிக முக்கியமான பகுதி இஸ்லாம் விபச்சாரத்தை எந்த அளவுல அதாவது கண்டிக்கிறதுக்கு இந்த சட்டங்களே போதுமானது. ஆனா ஹதீஸ் குர்ஆன் வசனம் ரீதியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த அதாவது விபச்சாரத்தை பற்றி அதாவது குர்ஆன் மனிதருடைய மூல வழிகாட்டல்கள் போன்று சொல்லக்கூடிய இடத்துல அல்லாஹு தஆலா இதை என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். வலா தக்ரபுஸ் ஸினா, விபச்சாரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம் என்றான். வலா தஸ்னு, விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லாம முகாரபத்து ஸினா, அதாவது விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம். இதுதான் குர்ஆனுடைய கட்டளை. நெருங்காதீர்கள் என்ற தலைப்பில் நம்ம இது சம்பந்தமா விரிவா பேசுகிறோம். அதாவது வலா தக்ரபு ஸினானா விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம். இன்னஹு கான ஃபாஹிஷத்தன், அது அருவருக்கத்தக்க செயலும், வஸாஅ சபீலன், வழிகளால் மிகவும் கெட்டதும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். வழிகளால் மிகவும் கெட்டதும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல அதாவது இந்த இடத்துல ஃபாஹிஷா ஒரு கெட்ட செயல்பாடு அப்படின்றதையும் வழிகளால் கெட்டதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். மூமின்களுடைய சிபத் அல்லாஹ் தஆலா சொல்ற டைம்ல அவர்கள் அதாவது வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், இறைவனோடு சேர்த்து என்ன வேறு அதாவது தெய்வங்களை அழைக்க மாட்டார்கள். வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், உரிமையை கொண்டே அன்றி அவர்கள் இன்னொரு ஆத்மாவை கொலை செய்ய மாட்டார்கள். வலா யஸ்னூன், விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டார்கள். வமை யஃஅல் தாலிக், யார் அதை செய்கிறாரோ யல்க அசாமா, அவர் நரகத்தை சந்திப்பார். இந்த அசாமுக்கு அசாமி என்ற நரகத்தை சந்திப்பார். அப்படி தனியான அவர்களுக்கு ஒரு நரகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மிஅராஜுடைய நேரத்துல விபச்சாரம் செய்தவர்களையும் விபச்சாரிகளையும் ஒரு நரகத்துல கண்டேன். அந்த நரகத்துடைய அதாவது மேல் பகுதி குடத்துடைய அந்த இது போல சுருக்கமாயிடுச்சு, கீழ்பகுதி அகண்டதாயிடுச்சு. கீழே இருந்து அவர்கள் அந்த நெருப்பு என்ன செய்து தள்ளி கண்டு மேலுக்கு வருது, மறுபடியும் என்ன செய்யறாங்க, உள்ளுக்கு போறாங்க. அவங்களுடைய அலறல் சத்தங்களை நான் என்ன செஞ்சேன் கேட்டேன். அவ்வளவு அது மோசமான தண்டனை இந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு, விபச்சாரம் மன்னிக்கப்படாதவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அதாவது ஒரு குடம், ஒரு நரகம், ஒரு குடம், அந்த கழுத்து சிறுத்த பகுதி, அடிப்பகுதியெல்லாம் பெருத்த ஒரு பகுதியில நெருப்பு மூட்டப்பட்டு அதிலே உள்ளவர்கள் ஒன்றாக என்ன மேலுக்கு எழும்பி அந்த கொதிநிலை காரணமா போய் கீழே போறன்றது அதை மாதிரி ஒரு அதாபு நினைச்சு பாருங்க. அதாவது இது அந்த அப்படிப்பட்ட ஒரு மோசமான தண்டனை என்ன அதாவது அவர்களுக்கு உண்டு. யுதாஅஃப் லஹுல் அதாபு யௌமல் கியாமா, மறுமை நாளில் இவர்களுக்கு அதாவது தண்டனை பன்மடங்காக்கப்படும். வயஹ்லுது ஃபீஹி முஹானா, அவர்கள் அந்த நரகிலே இழிவடைந்தவர்களாக நிரந்தரமாக என்ன செய்வார்கள், தங்குவார்கள். இல்லாமன் தாப், யார் தௌபா செய்கிறார்களோ, வ ஆமன ஈமான் கொள்கிறார்களோ, வ அமில அமலன் சாலிஹன் பொருத்தமான நல்ல அமல்களை செய்கிறார்களோ, ஃபஉலாயிக் அவர்கள் யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவர்களது தீமைகளையும் அல்லாஹ் தஆலா நன்மைகளாக என்ன செய்வான், மாற்றுவான். அப்போ தௌபா செஞ்சு ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செஞ்சிட்டேன்னு சொன்னா அவர்களது தீமைகளையும் இறைவன் நன்மைகளாக என்ன செய்வான், மாற்றுவான். வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் கருணை உள்ளவனாகவும் இருக்கிறார். வமன் தாப, யார் தௌபா செய்கிறாரோ, வ அமில சாலிஹன் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ, ஃபஇன்னஹு யதூபு இலல்லாஹி மதாபா, அவர் அல்லாஹ்வின் பக்கம் தன்னை முழுமையாக திருப்பிக் கொள்றார். அந்த யதூபு இலல்லாஹி மதாபானா அல்லாஹ்வின் பக்கம் அந்த தௌபால அவர் என்ன செய்யறாரு, மீளுதல்ல உண்மையான நிலையில அவர் என்ன செய்யறாரு, அதாவது மீண்டு கொள்கிறார் அப்படின்னு இதுல சொல்லப்படுது. அப்ப இந்த இடத்துல எல்லாம் எங்களுக்கு என்ன விபச்சாரத்தை சொல்லி அல்லாஹ் அவருடைய தண்டனையும் சொல்லி மூமின்கிட்ட சிஃபத்துக்கள் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தௌபா சொல்லி காட்டுறோம். இந்த உலகம் தௌபாக்குரியதானே. அப்ப அந்த தௌபால அவர் மீண்டனும் அப்படின்னு என்ன செய்யறாரு, அதாவது அந்த மீண்டனும் அப்படி என்ற எண்ணத்துல அவர் இருக்க வேண்டும். அந்த மீட்சியில் அவர் நல்லமல்கள் செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பதை இதுல சொல்லப்படுறது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப எனவே அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொன்ன ஒரு மிக முக்கியமான, அதாவது நேரடியாக குறிப்பிட்டு சொன்ன பாவங்கள்ல, அதே போல தண்டனைகள் சொன்ன பாவங்கள்ல உண்டு.
மிகப்பெரிய தண்டனைகள் சொன்ன அது செய்த அதாவது அந்த பாவங்கள்ல உண்டு. சூரத்துல 100 அல்லாஹ் தஆலா இதை பத்தி என்ன செய்யறான், மிக அதாவது ஒரு கடுமையான முறையில் அல்லாஹ் தஆலா விவரிக்கிறான். எந்த அளவுக்குண்டா அந்த மாதிரி யாரு அவதூறு சொல்றாங்களோ அந்த அவதூறு சொன்னவங்களுடைய பாவம் பெருசுன்றான். அப்படியே இந்த பாவம் எவ்வளவு பெருசு, விபச்சாரம் பெரிது என்பதனாலதான் அந்த விபச்சார அவதூறை யாருக்கு சொல்றாங்களோ அது மிக பெரிது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விபச்சாரத்தை பற்றி என்ன அதாவது எச்சரிக்கிற நேரத்துல மனிதனுடைய அந்த இயல்பை பத்தி என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. மனிதன்ட்ட இந்த விபச்சாரத்துடைய இயல்பு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி எல்லாம் வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எப்படி என்று சொன்னால், அதாவது இந்த செய்தி பல கிரந்தங்கள்ல வருது. எப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ கதப அலா பினி ஆதம ஹத்தஹு மின ஸினா. அல்லாஹ் தஆலா ஆதமுடைய மகனுக்கு விபச்சாரத்தில் ஒரு பங்கை எழுதி விட்டார். கதப அல்லாஹ் தஆலா இங்க தக்தீர்ல அல்லாஹ்வுடைய தக்தீர்ல விபச்சாரத்துல ஒரு பங்கு அவனுக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். விபச்சாரத்துல பங்கு மனிதன் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனுடைய வசனத்துல இல்ல லமம் என்று வருது. குர்ஆன் வசனத்துல இல்ல லமம், அவர்கள் பெரிய மானக்கேடான விஷயங்களை ஈடுபட மாட்டார்கள். இல்ல லமம், லமம் என்றதுக்கு பல தஃசீர் என்ன செய்திருக்கு, பாவங்களும் அதன் படித்தரங்களும் என்ற தலைப்பில் அந்த முழுசார விளங்கப்படுத்துவேன். லமம் அப்படி என்று சொல்றது ஒரு முறை மனிதன் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விடுவான் அல்லது ஏதாவது தவறுல ஈடுபட்டு விடுவான் என்ற மாதிரியும், இல்ல அவனுடைய பார்வை, அவனுடைய செயல்பாடு, கை விளங்கிட்டா, அவனது நடவடிக்கை, இது போன்ற லமங்கள் சின்ன அதான் மிகச் சரியானது விளங்கிட்டா, இது போன்ற ஒன்று அவனுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிடும், நடந்துரும். ஒரு தொடுதல், ஒரு முத்தமிடுதல், ஒரு பார்வை, இது போன்ற ஒரு வாழ்க்கையில் அவனுக்கு நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு பங்கு அல்லாஹ் ஒரு பார்வையா மனிதனுக்கு படாம என்ன செய்யாது, இருக்காது. அந்த பார்வையில லைக்காம ஒரு தடவையா வாழ்க்கையில அவன் இருந்திருக்க மாட்டான் என்ற ஒரு விதி அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், எழுதி விட்டான் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதிரக்கதாலிக்க லா மஹாலத, அவன் அதை அடைந்தே தீர்வான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஃபஸினல் ஐனைனி அன்னவர், கண்ணுடைய விபச்சாரம் பார்வை. வஸினல் லிசானி அல் மன்திக், அதாவது நாக்குடைய விபச்சாரம் என்ன, அதாவது பேச்சு, அதை பற்றி பேசுவது. வன் நஃப்சு, அதே போல கையுடைய விபச்சாரம் அதை அதாவது ஒரு பெண்ணை பிடிப்பது. வன் நஃப்சு ததமன்னா வ தஷ்தஹி, மனசு என்ன செய்யும்னா ததமன்னா, ஆசை வைக்கும், ஆர்வம் கொள்ளும், இதுவும் என்ன விபச்சாரம். வல் ஃபர்ஜு யுஸத்திகு ذلك ويكذبه, அவனது அதாவது உறுப்பு அதை உண்மைப்படுத்தும் அல்லது பொய்ப்படுத்தும். அப்ப இந்த மஹாலத்தை லா மஹாலத்தின் ஹதீஸ்ல தெரியவளுங்க என்னன்னா, பார்வையாலோ ஒரு புடியாலோ அல்லது ஒரு தொழுகையாலோ ஒரு முத்தமிடுதலாலோ இந்த மாதிரி நடந்து கொள்ளல் மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், வரும். அப்படி வரும் அப்படி என்ற ஒரு நிலை இருந்தால், அந்த மாதிரி நடந்துட்டு அப்படின்னு சொன்னால் அவன் என்ன, அதாவது குர்ஆன் வசனம் என்ன இதை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த மாதிரி நடந்த ஒரு மனிதர் கேட்ட நேரத்துல இன்னல் ஹசனாத் யுதிஹிபுனல் அஸ்ஸய்யிஆத் அப்படி என்று சொல்ற அந்த வசனம் என்ன செய்து, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி நான் அப்படி இந்த மாதிரி தவறுகளை செஞ்சுட்டேன், அப்படி விபச்சாரத்துக்கு முந்தைய சில செயல்பாடுகளை நான் செஞ்சுட்டேன் சொன்னோடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அமைதியாக்கிறாங்க, தொழுறாங்க. தொழுது முடிஞ்சு அந்த கேள்வி கேட்டவர் எங்கன்னு கேட்கிறாங்க, எங்களோட தொழுதிகான்னு கேட்கிறாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க, வ அகிமிஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள், தரஃபைன் நஹார், பகலின் இரு ஓரங்களிலும், வ ஸுலஃபம் மினல் லைல், இரவின் ஒரு பகுதியிலும், இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் தீமைகளை அழித்துவிடும், ذلك ذிக்ரா லிஸ்ஸாகிரீன், இது ஞாபகம் மூட்டு அதாவது ஞாபகப்படுத்துகின்றவர்களுக்கு ஒரு ஞாபகம் மூட்டலாகும். வஸ்பிர், பொறுமையாக இருங்கள், ஃபஇன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், நல்ல உபகாரம் செய்யக்கூடியவருடைய கூலி அல்லாஹ் தஆலா இல்லாமல் ஆக்குவதில்லை அப்படி என்று இந்த வசனம் இறங்குது. அப்ப அந்த மனிதர் கேட்கிறாரு, அலிய ஹாதா ஹாஸதன் யா ரசூல், இது எனக்கு மட்டுமான்னு கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு இல்ல, இது போன்ற தவறில் ஈடுபட்ட அனைத்து முஸ்லிம்களுக்கு தான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப மனிதன் பார்வையாலேயோ ஒரு புடியாலேயோ செய்யக்கூடிய இந்த தவறு மனிதனுக்கு ஒரு பேச்சாலே அந்த தவறு நடந்துட்டா அவன் இந்த 5 நேர தொழுகையில கூடுதலான என்னது ஈடுபாடு காட்டுற. நிறைய பாப்பீங்க சுன்னத்தான தொழுகையில, நோன்பு வைக்கிறதுல, தர்மத்தை ஈடுபாடு காட்டுறது. 5 நேர தொழுகையில என்ன ஈடுபாடு, இங்க சொல்லப்படுறது என்னது 5 நேர தொழுகையில நீங்க என்னது சரியான முறையில ஈடுபாடு காட்டு. ஹதீஸ்ல என்ன வருது, அல்லாஹ்வுக்கு விருப்பமானது தெரியுமா, அவன் கடமையாக்கியது. அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்துல நம்ம செய்யற அமல்கள்லயே மிக விருப்பமானது கடமையாக்கியதுதான். அதுக்கு அடுத்ததான் சுன்னத்தானது விருப்பம். கடமையானதுக்கு பிறகுதான் சுன்னத்தானது. அதாவது தஹஜ்ஜுத் தொழுறது ஃபஜ்ர் இல்லை, தஹஜ்ஜுத் தொழுறது ஃபஜ்ர் இல்லை. அதே போல என்ன சுன்னத்தான் நோம்புல முடிக்கிற ரமலான் நோம்பு இல்லை. அதே போல சதகால கொடுக்கிற ஜகாத் இல்லை.
இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அம்சம் அல்ல. இப்ப இந்த இடத்துல தொழுகை நிலைநாட்டி வாருங்கள், 5 நேர தொழுகை நீங்க என்ன செய்ய நிலைநாட்டி வாருங்க. நிலைநாட்டி வாருங்க, உரிய நேரத்துல தொழுங்க, அவருடைய குஷு குதுகளை பேணுங்க, ருக்கு சுஜூதுகளை சரியா செய்ய, அந்த தக்குவாவோட என்ன செய்யுங்க தொழுங்க, உரிய நேரத்துல இந்த மாதிரி செய்யுது. இப்படி செஞ்சுட்டு வந்ததோட சுன்னத்தான தொழுகைகள், இபாதத்துக்கள், தான தர்மங்கள் நடக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த பாவங்கள் என்ன செய்யப்படும், அழிக்கப்படும் அப்படி என்று சொல்ற இந்த விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். எனவே விபச்சாரம் என்பதை கண்டிக்கிறதுக்கான குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் என்று ஏராளமான செய்திகள் நிறையவே உண்டு. இது ஒரு முஸ்லிம் அதை அதாவது தவிர்த்து கொள்றதுக்கு, விலகி கொள்றதுக்கு இவைகள் போதுமானது. ஆனால் அவன் எங்க பிழை விடுறான் தெரியுமா? இதெல்லாம் அவன் விளங்கி வச்சுட்டு நான் விபச்சாரம் செய்யவில்லை அப்படி என்று அவனுக்கு உறுதியாக இருந்து கொண்டு வலா தக்ரபுஸ்ஸினா, விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் என்று வருது. இந்த நெருங்குதல் என்ற பாதையில தான் அவன் என்ன செய்யறான், தவறு விடுகிறான். இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.